யாரெல்லாம் அப்பா அம்மா கல்யாணம் பார்த்துருக்கீங்க? உங்க அப்பா அம்மா கல்யாணம் யாரெல்லாம் பார்த்துருக்குது? கை தூக்குங்க. யார் பார்த்துருக்குது? நான் கூட பார்த்ததில்லை. நான் கூட பார்த்ததில்லை. அப்ப இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா? அப்பா அம்மா கல்யாணத்தை பார்க்க போறோம். உலகத்துக்கெல்லாம் தலை சிறந்த தெய்வம் சிவனே. அவரே தந்தையே என்று யார் சொல்றது? சுந்தரர் சொல்றார். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அம்மையும் அவரே அப்பையும் அப்பனும் அவரே. அதனாலதான் தன்னோட உடல்ல பாதி கொடுத்தாரு. தன்னோட உடல்ல பாதி கொடுத்தாரு. எல்லாருக்கும் முருகன் கல்யாணம் தெரியும், பார்த்துருக்கீங்களா? முருகன் எத்தனை பண்ணாட்டி? எத்தனை பண்ணாட்டி? வள்ளி தெய்வயானை. உலகத்துக்கே அன்னையாக விளங்கக்கூடியவள் அங்கையர் கண்ணி அன்னை மீனாட்சி. மீனாட்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மனதிற்குள்ள ஒரு வகையான மகிழ்ச்சி, ஒரு வகையான சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு. எத்தனையோ பெண் தெய்வ வழிபாடுகளை இந்த பூமி செய்து கொண்டிருந்தால் கூட அதுல சில குறிப்பிட்ட தெய்வங்களை பற்றி சொல்லுகிற போது எல்லோருக்கும் அந்த தெய்வத்தின் மீது ஒரு அதீதமான அன்பு அப்படிங்கிறது உண்டு. அதுல ஒன்றுதான் அன்னை மீனாட்சியினுடைய வழிபாடு. முதல் பெண்ணரசியாக இந்த பூலோகத்தை ஆண்டு நம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய மங்கள நாயகியாக, மதுரையின் அரசியாக எழுந்தருளி அருள் புரியக்கூடியவள் அன்னை மீனாட்சி. அந்த அற்புதமான மீனாட்சி அம்பிகைக்கு வருடந்தோறும் திருமணம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அன்னை அரியாசனத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பெண் அரசியாக அவள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான கோலத்தை பார்க்கிற போது ஒவ்வொரு பெண்களுக்கு உள்ளேயே மனதிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு அரசிக்கு சமம் தான். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிறாள் இல்லையா? ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அந்த குடும்பத்தினருடைய நலன் என்ன, அந்த குடும்பத்தினரினுடைய நிதி நிலை என்ன, இது அனைத்தையும் ஒரு பெண் ஏற்று நடத்துகிறாள். அப்போ ஒரு அரசாங்கம் நடத்துவது போலதான் ஒரு குடும்பத்தை நடத்துவதும். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் அந்த குடும்பத்துக்கு அரசி, ஒவ்வொரு ஆணும் அந்த குடும்பத்தினுடைய அரசர். அப்படிதான் நாம ஒரு குடும்பத்தை நடத்துறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பெண்ணும் தனக்கான ஒரு பிம்பமாகவே அன்னை மீனாட்சியை பாக்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அற்புதமான பட்டாபிஷேகம் முடிஞ்சு, திக்விஜயம் முடிஞ்சு, அம்பிகையினுடைய திருக்கல்யாண வைபவம் 33 தேவர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டு நடந்த அந்த திருக்கல்யாண வைபவத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாமும் மிக சிறப்பாக எதிர்கொண்டு தரிசனம் செய்து வருகின்றோம். இறைவன் இறைவியை மணந்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு காட்டணுமா? சுவாமி 2 பேரும் கல்யாணம் பண்ணி காட்டினாதான் அவங்க தம்பதிகள்ங்கிறது நமக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்காக அல்ல. இந்த தெய்வீக திருமணங்களை ஏன் செய்கிறார்கள்? நாம் எவ்வாறு வாழ வேண்டும், திருமணம் எவ்வாறு நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்கால தலைமுறையினருக்கு காட்டுவதற்காக இறைவன் மனம் செய்து காட்டுகின்றார். அதுதான் மீனாட்சியினுடைய திருமணம். அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தின் அன்று நாம் நம்முடைய திருமாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற போது அம்பிகையினுடைய அனுகிரகத்தாலே அம்பாளை போலவே நாமும் தீர்க்க சுமங்கலியாக மகிழ்ச்சியான இல்லறத்தை நடத்தி செல்வோம். அப்படிங்கிறதுனாலதான் ஆண்டுதோறும் இந்த நாளை எதிர்பார்த்து பெண்கள் மிக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களை பத்தியே சொல்றீங்களேம்மா, நாங்க கூட இந்த மீனாட்சி கல்யாணத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஆண்கள் கண்டிப்பா சொல்லுவீங்க. நிச்சயமா அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான திருவிழா இந்த மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம். நாமும் நம்முடைய திருமாங்கல்ய கயரை புதுப்பித்து கொள்ளல் அப்படிங்கிறது அவசியம். இப்ப என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முறைப்படி பார்த்திடலாம். முதல் நாளே வீட்டினுடைய பூஜை அறையெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை தயார் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு பண்றோமோ அந்த தெய்வத்தினுடைய திருவுருவ படங்களை எல்லாம் நல்லா தொடச்சு காலையில புதிதாக மலர்கள் சாற்றி விளக்கேற்றி அதுல நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது. ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம், ஒன்று பாயசமோ இல்லை சக்கரை பொங்கலோ செய்ய முடியலையா 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்காவது வாங்கி வச்சுக்கோங்க.
இப்ப 8:35 அப்படிங்கிறது நேரம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், 8 மணிக்கே பழைய தாலி கயிற்றுல இருந்து புதிய தாலி கயிற்றுல நம்முடைய உருப்படிகள் எல்லாத்தையும் மாற்றி நாம வந்து கோர்த்து கொள்ளலாம். இதுல இன்னொரு விஷயமும் நீங்க பார்த்துக்கோங்க. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மாற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக மாற்றலாம், தவறு இல்லை. செவ்வாய்க்கிழமை ஆனாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி, இறைவனுக்கு திருமணம் நடைபெறுகின்ற அந்த காலத்தில் கிழமைகள் கணக்கு கிடையாது. அன்னைக்கு எதுவுமே நாம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. செவ்வாய்க்கிழமை வர்றதுனால நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பீங்க என்பதனால நான் அதையும் உங்களுக்கு முன்கூட்டியே அறிய தருகின்றேன். செவ்வாய்க்கிழமை ஆனாலும் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளலாம். ஆக இந்த உருப்படிகள் எல்லாத்தையும் நாம கோர்த்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, செயின்ல மாத்துறவங்களா இருந்தா அதை செயின்லயே நீங்க மாத்திக்கோங்க. கழுத்துல நாம ஒரு சாதாரணமான ஒரு மஞ்ச கயிறு கட்டிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சிடலாம். ஏன்னா இந்த உருப்படிகளை அவசர அவசரமா அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நம்மளால கோர்த்து தயார் பண்றதுங்கிறது முடியாது. நம்ம டிவியில கல்யாணத்தை பார்ப்போமா, இல்ல இதை கோர்ப்போமா அப்படின்னு இங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு இதை மாத்தி கோர்த்து அப்புறம் திரும்ப இதை மாத்தி கோர்த்து இந்த டென்ஷன்லாம் இல்லாம முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் கோர்த்து தயார் பண்ணி நம்ம விக்கிரகமாக வச்சிருக்கிறோம் மீனாட்சி அப்படின்னா அவளுடைய கழுத்துல போட்டுடலாம். அப்படி இல்லை நாங்க படமா வச்சிருக்கிறோம்னா அந்த படத்துலயே நீங்க மாட்டிடலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா அந்த கோர்த்தோம் இல்லையா அந்த திருமாங்கல்யத்தை அப்படியே சுருட்டி நம்முடைய வெத்தலை பாக்கு பழம் வச்சிருக்கிறோம்ல அதோட சேர்த்து சுவாமி முன்னாடி அப்படியே நீங்க வச்சிடலாம். பொறுமையா நிதானமா தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகக்கூடிய அந்த திருக்கல்யாண வைபவத்தை பொறுமையா நீங்க பாருங்க. இல்ல நாங்க கோவில்ல போய் பார்க்க போறோமா அப்படின்னா நீங்க எப்படி முன்னாடியே போகணும். அப்ப முன்னாடியே போயிட்டு கோவில்லையே உட்கார்ந்து இதை கோர்க்கறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா கோர்த்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சுட்டு திருக்கல்யாண வைபவம் முழுதும் பாருங்க. அம்பாள் எழுந்தருளுவது, சுவாமி எழுந்தருளுவது, பவழக்கணிவாய் பெருமாள் எழுந்தருளுவது, அதுக்கப்புறம் அம்பிகைக்கு புதிய வஸ்திரம், மாலைகள் அணிவித்து, காப்பு கட்டி திருக்கல்யாணத்துக்கான எல்லா சடங்குகளும் நடைபெறும். அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த திருமாங்கல்ய தாரணம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். பிரியாவிடை சுவாமிக்கு பக்கத்திலே இருப்பார், மீனாட்சி தனியா இருப்பார். சுவாமி பக்கத்திலேயே இருக்கிறாங்களே அந்த அம்பாள் யாரு அப்படின்னு கேட்டா பிரியாவிடை அப்படின்னு அந்த அம்பிகைக்கு பேரு. அந்த பிரியாவிடை என்பது அம்பிகையினுடைய ஸ்வரூபம். உருவங்கள் மாறும். இப்போ மதுரையில மீனாட்சி, இதே நீங்க காசிக்கு போனீங்கன்னா விசாலாட்சி, திருநெல்வேலிக்கு போனீங்க அப்படின்னா காந்திமதி. ஒவ்வொரு ஊருக்கும் போனா அம்பிகைக்கு பெயர் வேறு. ஆனால் சுவாமி உடனேயே இருக்கிற சக்திக்கு பிரியாவிடை அப்படின்னு பேரு. அதனால அந்த அம்பாள் பக்கத்திலேயே இருப்பாள். அவளுக்கும் அன்றைய தினம் திருமாங்கல்ய தாரணம் அப்படிங்கிறது நடைபெறும். அதனால அந்த திருமாங்கல்யம் சாத்துற போது நீங்க இப்ப சுவாமி கிட்ட வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கொண்டு வந்து கணவர் அருகே இருந்தா அவருடைய கையால அந்த திருமாங்கல்யத்தை போட்டுக்கலாம். இல்ல கணவர் வெளியூர் போயிட்டாருமா பக்கத்துல இல்ல அப்படின்னு சொன்னா நீங்களே அதை உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். அணிந்து கொண்டு அங்க சுவாமிக்கு தீபாராதனை எல்லாம் நடக்கும் இல்லையா, அதையும் பார்த்துட்டு நம்ம வீட்டுல நாம வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த நெய்வேத்தியம் செஞ்சு வச்சிருக்கோம்ல, சக்கரை பொங்கலோ பாயசமோ அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சுவாமிக்கு தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபாடு செய்த பிறகு நாம நம்முடைய கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். கணவர் வெளியூர்ல இருக்கிறார் அப்படின்னா தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஆசீர்வாதம் வாங்கலாம். வாங்கின பிறகு நாம் நம்முடைய வழக்கமான பணிகளை செய்ய ஆரம்பிக்கலாம். எளிமையான வேலை தான். ஆனா இந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளுவது அப்படிங்கிறது அதி விசேஷமான ஒன்று. அம்பிகைக்கு திருமாங்கல்யம் ஏறுகிற அந்த நேரம் மிகவும் மங்களகரமான நேரம். அதனால நாமும் அந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ மாற்றுகிற முறை பற்றி பார்த்துட்டோம். யாரெல்லாம் மாத்தலாம்? எல்லாருமே மாத்திக்கொள்ளலாம். இதுல சில பேருக்கு இப்பதான் சமீபமாக நாங்கள் மாற்றினோம், அதனால கட்டாயம் மாத்தணுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நல்ல தெளிவா நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறை என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண்டிற்கு 2 முறை தாலி கயிறு நாம் மாற்றிக்கொள்ளலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் கயிற்றுல மாற்றதே கிடையாது, செயின்லயே அப்படியே கோர்த்துடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த நாள்ல ஒரு மஞ்சக்கயிறை கழுத்துல கட்டிட்டு இந்த தாலி சரடை அப்படியே கழட்டி வச்சு சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கலாம். அது அவங்க செஞ்சுக்கலாம். கயிறு நாங்க போட்டிருக்கிறோமா, செயின்ல கோர்த்து கயிறு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், 2 முறை மாற்றிக்கொள்ளலாம். இது எதுக்காகனா அந்த கயிறினுடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது ஒரு 6 மாசம் அப்படின்றது நல்லா இருக்கும். திடீர்னு அது அருந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொள்வது. சமீபமாக நீங்க மாற்றிருந்தீங்க, புதுசாதான் இருக்கு அப்படின்னா விட்டுடுங்க.
இல்ல மாத்திக்கணும் அப்படிங்கிறவங்க மாத்திக்கலாம். கர்ப்பமா இருக்கிறீங்க அப்படின்னா அவரவர்கள் வீட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சில வீட்ல 3 மாசம் வரைக்கும் மாத்துவாங்க. சில வீட்ல 5 மாசம் வரைக்கும் மாத்துவாங்க. அதுக்கப்புறம் மாத்த மாட்டாங்க. அதனால உங்க வீட்டு பழக்கம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இல்ல நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கோம் மாத்தலாமா அப்படின்னா பூஜை அறைக்கு போக வேண்டாம். வெளியில இருந்தே நீங்கள் இந்த கயிறை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆக யார் யார் எந்தவாறு இருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கயிறை புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கறத வச்சுக்கலாம். நாங்க கயிறு மாத்தாட்டி கூட அன்னைக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணலாமா? தாராளமா வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணிட்டு அம்பிகை கிட்ட எங்களுடைய இல்லறம் நல்ல இல்லறமாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் பல மடங்கு புரிதலோடு எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு அன்னை மீனாட்சியினுடைய அனுகிரகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மீனாட்சியையும் சுந்தரேச பெருமாளையும் உள்ளன்போடு நாம் பிரார்த்தனை செய்து மகிழ்ந்து கொள்ளலாம். ஆக வருகின்ற மீனாட்சி திருக்கல்யாணத்தின் அன்று எத்தனை ஆயிரம் கண்கள் இருந்தாலும் எத்தனை ஆண்டு அந்த திருவிழாவை நாம பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேர் அழகு வாய்ந்த தெய்வமாக விளங்கக்கூடியவள் அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும். அவர் பேரிலேயே இருக்கு சுந்தரமானவர் இல்லையா? அதனால்தான் அவருக்கு சொக்கநாதர் அப்படிங்கிற ஒரு திருப்பெயரும் அமைந்துண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வங்களாக விளங்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்துல நாமும் நம்முடைய வாழ்க்கை நம் கணவனோடு நம் மனைவியோடு மகிழ்ச்சியாக நாம வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல அம்பிகையை பிரார்த்தனை செய்து மகிழலாம். தடையில்லாமல் திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல வரனாக எனக்கு அமையணும். என்னுடைய வாழ்க்கை நீண்டு நிலைத்திருக்கணும். 1000 பிறை காணக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மங்களமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது மிகவும் அருமையான பயனுள்ள ஒரு பதிவு. திருமணம் என்கின்ற பேச்சு வந்தவுடனே அந்த திருமணம் நல்லபடியாக நிகழ வேண்டும், நல்ல பெண்ணோ நல்ல ஒரு ஆணோ தனக்கு அமைய வேண்டும் என்று நினைக்க ஆரம்பிக்கின்ற பொழுதே சில காரியங்களை நாம் செய்யணும். கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பித்த உடனே சில காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். அதோடு சேர்த்து அம்மா நானும் எத்தனையோ கோயில்களுக்கு அலைஞ்சிட்டேன், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிட்டேன், இன்றைக்கு வரைக்கும் திருமண வாழ்க்கை எனக்கு கைகூடவில்லை என்று வேதனைப்படுபவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. திருமண பேச்சு எடுத்தாலும் சரி, திருமணத்திற்காக காத்திருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஆடவர்களாக இருந்தால் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்யணும். பெண்களாக இருந்தாலும் ஏழை பெண்களுக்கோ இல்லை ஏழை மணமகனுக்கோ நீங்கள் திருமண உதவி உங்கள் பெற்றோர்கள் மூலமாக செய்யலாம் தாராளமாக. மணப்பெண்ணாக இருந்தாலும் சரி, மணமகனாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களுடைய ஒப்புதலோடு நீங்கள் அவர்களுக்கு தானம் செய்யணும். ஏழை பெண்களுடைய திருமணத்துக்கு உதவி, ஏதோ ஒரு உதவி. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, மனதிருந்தால் மார்க்கம் உண்டு. இல்லை திருமணத்துக்குரிய ஆடையை எடுத்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு பட்டுச்சேலை கட்டணும் திருமணத்துக்கு. ஒரு பட்டுச்சேலை நம்ம வசதிக்கு ஏற்றார் போல் வாங்கி தானமாக கொடுக்கலாம். இல்லை அந்த ஏழை பெண்ணினுடைய திருமணம் இந்த நாளில் நடைபெறப் போகிறது என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்களை சந்தித்து விருந்து வைக்கிறார்கள். அவர்கள் வசதிக்கு ஏற்றார் போல விருந்து வைப்பாங்க. அதற்குரிய தானியங்களை வாங்கி நம்ம தானமாக கொடுக்கலாம். அரிசி வாங்கி தானமாக கொடுக்கலாம். இல்லை திருமண வீடுன்னு சொன்னாலே கண்டிப்பாக பாயாசம் இருக்கும். பாயாசத்துக்குரிய பொருள் என்னென்ன உண்டோ அதை வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம். இல்லை அந்த மண நாளுக்கு என்னென்ன மலர்கள் வேணுமோ அதை வாங்கி நம்ம தானமாக கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப விசேஷம். இதெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீர்கள், செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். ஒன்று, மலர்களை அந்த திருமண வீட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். அவர்களுக்கு பதிலாக நாமளே அதை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம். அரிசியை தானமாக கொடுக்கலாம்.
இல்லை திருமண வீட்டில் பாயாசத்துக்குரிய பொருட்களை வாங்கி நாம் கொடுக்கலாம், இல்லை ஆடை கொடுக்கலாம், வசதி உள்ளவர்கள் ஆபரணம் கொடுக்கலாம். ரெண்டாவது, எப்பொழுதுமே ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். எப்பொழுதுமே திருமணத்திற்காக காத்திருக்கிறோன்னு வைங்க, வரனெல்லாம் தட்டி தட்டி போகுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். உலகத்தில் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது ஆகாரம் மட்டும்தான். அப்போ யாருக்காவது பசித்தவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்கன்னா அவன் மனசு அப்படியே நிறைந்து போகும். இந்த வயிறு நிறைஞ்ச உடனே மனசு நிறைஞ்சிரும். உங்களை என்ன செய்வான்? வாழ்த்த ஆரம்பிச்சிருவான். அந்த வாழ்த்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கிவிடும். அப்புறம் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யணும். ராகு காலம், செவ்வாயில் வரக்கூடிய ராகு காலம், வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம். அந்த ராகு காலத்தில் கண்டிப்பாக சிவனுடைய ஆலயம் திறந்திருக்கும். ராகு கால பூஜை அங்கே துர்க்கை அம்மனுக்கு நடக்கும். அந்த துர்க்கை அம்மனுடைய சன்னிதானத்தில் போய் இந்த 3 ராகுகால வேளையிலையும் குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனையை அம்பாளுக்கு நீங்கள் சிவாச்சாரியாரை வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா துர்க்கை அம்மன் முன்னாடி நீங்களே உட்கார்ந்து ஒரு 3 வெற்றிலை, நல்ல பெரிய வெற்றிலையாக வாங்கிட்டு போய் அந்த 3 வெற்றிலையை இப்படி ஒரு மலர் போல விரித்து வைத்து அப்படி அடுக்கணும். அப்படி அழகாக இன்னொரு வெற்றிலையில் குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கிடணும். இந்த குங்குமத்தை எடுத்து அந்த ராகுகால வேளையில் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை இந்த குங்குமத்தை போட்டு போட்டு துர்க்கைக்கு அர்ச்சனை செய்யணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை குங்குமத்தை அர்ச்சித்தபடி சொல்லணும். இது பெண்கள் மட்டும்தான் துர்க்கையை வழிபடணும்லாம் கணக்கில்லை. ஆடவர்களுக்கும் அவள் தான் அம்மா. நம்ம தேவையை யார்கிட்ட போய் கேட்போம்? முதல்ல அம்மாட்ட தான் போய் கேட்போம். அதனால் ஆடவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 108 முறை அவளுடைய ஸ்தலத்திலே அவள் முன்னிலையில் அமர்ந்து கொண்டு இந்த அர்ச்சனையை, குங்கும அர்ச்சனையை, இந்த மந்திரத்தை இடையராது சொல்லி வழிபாடு செய்யணும். இது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இன்னொன்று, ஒரு 16 திங்கட்கிழமை, தொடர்ந்து 16 திங்கட்கிழமை. ஆடவர்களுக்கு இதில் தடை இருக்காது. ஆனால் பெண்களுக்கு சில தடைகள் ஏற்படுமே. ஆனால் அந்த சில நாட்களை தவிர்த்து விட்டு அதற்கு பிறகு நாம் எண்ணிக்கையை வைத்து கொள்ளலாம். இப்போ 4 திங்கட்கிழமை பூஜை பண்ணியிருக்கோம், 5ஆவது திங்கட்கிழமை பண்ண முடியல. அப்போது நம்முடைய தடைகள் நீங்கிய பிறகு நாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பூஜை 5ஆவது நாள் என்று கணக்கு வைத்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் 16 திங்கட்கிழமை. அந்த திங்கட்கிழமை சிவனுக்கும் பார்வதிக்கும் வழிபாடு செய்யணும். ஒரு சிவன் ஆலயம் போகிறீங்க, அங்கே அம்பாளுடைய சன்னிதானமும் இருக்கும். இந்த 2 சன்னிதானத்திலையும் முடிந்தவர்கள் 2 நெய் தீபம் ஏற்றலாம். இல்லைம்மா நெய் தீபம் யாருக்காவது ஒருத்தருக்கு நான் ஏற்றுறேன், தப்பு இல்லை. ஒன்று சிவனுக்கு ஏற்றுங்கள், இல்லை என்றால் அம்பாளுக்கு ஏற்றுங்கள். இவருக்கு கொடுத்தா அவளுக்கு கொடுத்த மாதிரி, அவளுக்கு கொடுத்தா இவருக்கு கொடுத்த மாதிரி. அதனால் 2 நெய் தீபங்கள் ஏற்றி சிவனையும் அந்த ஆலயத்தில் உள்ள அம்பாளையும் என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். 16 திங்கட்கிழமை மறந்துடக்கூடாது. பொதுவாகவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிவன் ஆலயத்தில் சோமவாரத்தில் போய் தீபம் போட்டு ஒரு கோரிக்கையை காட்டால் சிவன் உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுப்பான். ஆக 16 திங்கட்கிழமை சிவனுக்கும் பார்வதிக்கும் வழிபாடு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், பெரிய பெரிய மலர்கள் கூட மாலைகளாக்கி சாத்தலாம், அது உங்களுடைய வசதி. 3 திங்கட்கிழமை பண்ணுவோம். 3ஆம் இடத்துல பண்ணிட்டு 2 மணி நேரத்தில் கீழே இறங்கி வரத்துக்குள்ள 3 செட் ஆயிடுச்சு. அப்போவே மாலை கூட மரியாதை பண்ணி. அப்போ என்ன எல்லாத்தையும் நேரம் வர்றோம்லாம் கிடையாது, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். முக்கியமாக அந்த பிரார்த்தனை நம்ம பண்ணுறதே கிடையாது. நேரம் வந்து எல்லாம் வந்துடும் அப்படின்னு நேரத்தை குறை சொல்லக்கூடாது. நேரத்தை குறை சொல்ல முட்டாள், நேரத்தை குறை சொல்லக்கூடாது. அதனால்
மனசார எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த பூஜையை தொடர்ந்து அடுத்தபடியாக சுவாமிக்கு அம்பாளுக்கும் கங்கண தாரணம் காப்பு கட்டுறது, அதுக்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு பூணூல் அணிவித்தல், அதுக்கு அடுத்தபடியாக வஸ்திரம் சாத்துதல், அதுக்கு அடுத்தபடியாக மாங்கல்ய தாரணம், அப்புறம் பூர்ணாவதி, கலச சம்பரோக்ஷணம், ஆசீர்வாதம். கல்யாணத்துக்கு பண்ண ஆசீர்வாதம் பண்ணுவோமா? இங்கே பண்ணக்கூடாது. இங்கே யார்? சுவாமி அம்பாள் தான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவார், சுவாமி தான் ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே அரிசியெல்லாம் தூவி அந்த எடுத்து இங்கே வந்து புரோகிதர்கள் இருக்காங்க, அவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படியே கீழே யாரை எந்திரிச்சு வேணால் அப்படியே உட்காந்து மனசாக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्द्र इन्द्रद्राग्नेन्द्राखण्डारयान् ध्रुवन्ने. அக்ஷதாரம் கிரகித்வா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சங்கல்பம் பொதுவான சங்கல்பம் நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்கள் வேண்டுதலெல்லாம் இந்த இடத்துல சித்தியாக பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிள்ளைய கட்டிக்கிட்டு ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு ஸ்ரீவர்ணசுபதம் நவதனம் தியாஜே சர்வ விக்னோபசாந்தயே பிராணாநாயம்யா வலது தொலை மேலே இடது கை கீழே வலது கை மேலே சத்தியம் பண்ணுற மாதிரி வலது தொலை மடிச்சு मम उपांत समस्त धुरित क्षेत्र पार्वती परमेश्वर मे पार्वती परमेश्वर प्रीत्यर्थम शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः दीमराते श्वेतवराकल्पे वैवस्पत मन्वन्तरे अष्टादशतमे कलियुगे प्रथमे वादे दम्पत्यदीपे भारतवर्णे व्रतकण्ठे मेरुर् दक्षिणे मार्गे सुकाप्ते अस्कण्डे वर्तमाने भार्गे चान्द्रमानेन प्रभोवदन संवत्सराणां मध्ये विस्वावसं संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमा शुक्लपक्षुभाभ्यां शुभदिनौ मृगवाशुक्तायां शुभनक्षत्रं शुभयोग शुभकरणम् एवं गुण सकल सद्गुण वर्तमानायामस्याः शुभदिनौ अस्य यजमानस्याः गोत्रभवस्य எல்லாரும் கோத்திரத்தை மனச பிரார்த்தனை பண்ணி இந்த இடத்துல பெண் வீட்டார் சார்பாக பிள்ளை வீட்டார் சார்பாக 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த வருஷம் நம்மளும் கலந்துக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். முதல்ல அதுதான் நம்மளும் அடுத்த வாட்டி கலந்துக்கணும்ன்ட்டு வேண்டுதல் பண்ணணும். இப்போ நினச்சிக்கங்க. सरस महर्षि गोत्र गोष्ठ्याः गोपेर रविकुमार मदेश्याः लता नाम्याः எல்லாரும் சொல்லவில்ல राजेश नामदेश्याः सुरेन्द्र नामदेश्याः आवयोः सह कुटुम्बानां दम्पत्योः परमेश्वर्याः अतः अनादिगोत्रोद्भवायां पराम्बरशक्तिन प्रियां मनोन्मणिषद्यः भौद्रीम् अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायक्या. நம்மளுக்கு எப்படி கோத்திரம் ராசி நட்சத்திரம் இருக்குதா? இன்னார் பையன், இன்னார் பேரன், இன்னார் பேத்தி, இன்னார் புள்ள இருக்குதா? அந்த மாதிரி சுவாமிக்கு இருக்குது. இப்போ அது படிப்பாங்க. இவருடைய பையன், இவருடைய பேரன், இந்த நட்சத்திரம் அவருக்கு, இந்த ராசி அவருக்கு, இந்த கோத்திரம் அவருக்கு, இன்னார் புத்திரன் எல்லாம் இருக்கு.
அப்போ முதல்ல பெண் வீட்டார் இப்போ பார்வதியினுடைய வர்க்கமான சொல்லப்படுகிறது. ஓம் அநாதிகோத்ரோத்பவாயாம் பரம்பரா சக்யः நப்ரிதீம் மனோன்மணி சக்யः பௌத்ரீம் அகிலாண்டகோட்டி பிரம்மாண்டநாயகி ஸ்வஹ தமோரதஸ்ய சத்வாக்ய திரிகுணாத்மிகாய சிருஷ்டி திதி संहार तिरोनार्थ अनुग्रहणस्य पंचशक्ति परायणस्य सप्तलोक सप्तसागर सप्तऋषि सप्तस्वरादि स्वरूपिण्य नवशक्ति नवावरण नवरात्रि नवरत्न नवग्रहाय मन्या महादेव शिवरुद्र शंकर नीललोकित ईशान विजय भीम देवदेव महोद्भव आदित्यादि महाश्री रुद्र इति परमज्ञा एकादश रुद्र साक्षिण्या महेश्वरी पुत्री श्री चौडाम्बिका नाम्नी भवत्भवस्याः यजमानस्याः पुत्राणां गोत्रभवस्य विश्वामित्रगोत्रभवस्याः भवेत् मनोहरनामदस्याः मलर्प्रियनाम्याः टिल्लिवदनामदस्याः अन्बरस्यनाम्याः भारतीनाम्याः गोकुलनामदस्याः जयप्रदनाम्याः बालाजीनाम्याः सुक्षिताश्रीनाम्याः श्वेताश्रीनाम्याः யாரும் வருத்தப்பட வேண்டாம், இவங்க மட்டும் கேட்டுட்டோமே அப்படின்ட்டு எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. தங்களுடைய பிள்ளைகள், பெண்கள், தாய், தந்தை, மாமனார், மாமி, நண்பர்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனவங்களும் கிடையாது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திடீர்னு வேண்டிக்கு போறீங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் சீக்கிரமாக கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகணும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உத்தியோகம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நல்ல புத்திர பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணி அடுத்தபடியாக சுவாமிக்கு பிரபலமானது இசைக்கப்படுகிறது. अनादिगोत्रोद्भवस्य परशिव ब्रह्मण नप्त्रे सदाशिव ब्रह्मण बौद्राय अखंड सच्चिदानंद अद्वितीय परब्रह्म स्वरूपस्य शिवशक्त्यात्मकाय प्राप्त दैववस्य ऋग्यजुर्षाम अदर्वणवाक्य चतुर्वेदात्मकाय देवभावाङ्गदस्य षण्मुखजनकस्य पृथिवी अप्तेजो वायो सोम ईशान ब्रह्म विष्णुवाक्य दशदिग्बालक संवेष्टनास्य कालकालस्य गङ्गाधरस्य हामारे मगेश्वरस्य पुत्राय श्री रामलिङ्गस्वामिने वराय भवद्भवानाः महादेवताभ्यो नमो नमः। पुत्रः पुत्रीः सर्वेषां सह कुटुम्बानां मातानां पितानां पुत्राणां पुत्रीणां पौत्राणां पौत्रमित्रमित्र अन्योन्यबन्धुवर्ग सर्वेषां सह कुटुम्बानां क्षेमदीर्घ आयुरारोग्यमैश्वर्याणाम् अभिवृद्धर्थमाचन्द्रार्ग वंशा अभिवृद्धर्थम् अवमृत्यु दोष निवर्धत्तम् दुस्वप्न दुस्सगुण दुर्मनुष्य दुर्भिक्ष दुर्व्यसन बुद्धि मोहादि सूक्षित सकल दुष्टारिष्ट परिहारत्व सर्वा पीठ कनक वस्तु प्राप्त्यर्थपचमानस्याः इष्टदेवता कुलदेवता ग्रामदेवता पारम्परदेवता परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थं सर्वेषां महादेवताभ्यो नमो नमः। रामलिंग चौडेश्वरी अंबिकाः आलयस्याः प्रथम संवत्सराभिषेक महोत्सव वैभवकर्मणि सायरक्ष तिरुकल्याण महोत्सव वैभवकर्मणि आचारमुखेनाः अद्य कर्म करिष्ये अक्षताम् उत्तरतो निरस्य अप उपस्थस्य
அடுத்தபடியாக சுவாமிக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி. रक्षासूत्रमस्त्रेण संप्रोक्षया प्रपदेन भगुण्डया ह्रीं अनन्ताय नमः वासुकये नमः अनन्ताय नमः वासुकये नमः दक्षिणाय नमः कार्कोटकाय नमः संगपालाय नमः कुलिकाय नमः पद्माय नमः महापद्माय नमः अनन्तादि अष्टनागेभ्यो नमः। ओम नमो सर्वेभ्यो संत
அடுத்தபடியாக சுவாமிக்கு பூணூல் அணிவிக்கப்படுகிறது. ஓம் அடுத்தபடியாக சுவாமிக்கு அம்பாளுக்கும் வஸ்திரம் சாத்தப்படுகிறது. ஆந்தியம்
மாலை மாற்றுதல். நம்ம கல்யாணத்தில் தாலி கட்டிட்டு மாலை மாற்றுவோம், ஆமாவா? அப்போ சுவாமி கல்யாணத்தில் எப்படின்னா மாலை மாற்றி தான் தாலி கட்டுவாங்க. அதனால அடுத்தபடியாக மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி.
பூஜை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாம் சித்தியாகன்னு பார்த்தா பண்ணிக்கோங்க. ஓம் ரேம் மங்கள கௌரியாசனாய நமः மங்கள கௌரி மூர்த்ததே நமோ நமः. ஓம் ஜாதவேதசே சனவாமசோமராதியதோ நிதஹ திவேதஹ சனபரிஷ துர்கான் விஸ்வானாவேபுஷந்தன் துரிதாதக்னி மங்கள கௌரி நமோ நமः. வித்யாதேகாய நமः நேத்ரப்ஜோ நமः. கௌரி மாயுசலிலான் தக்ஷத் ஏகபதி திபதி சா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூஷி சஹஸ்ராட்சரா பரிணம்யமன்ன மகாபத்னா வனானஸ்தே காரணானந்த விக்கிரஹே सर्वभूतहिते देवी एके परमेश्वरी अस्मिन् बिम्बे महादेवी सानिध्यं गुरु गुरु नमो मंगल गौरी नमो नमः. आवाक्य आवागन स्थापन सन्निधान सन्निरोधन दिग्बंधन अपकुंठन धेनु तालत्रय महामुद्रा सर्वं श्री योनि मुद्रांत प्रदस्यावाक्य आवाहनादि अर्घ्यं दत्त्वाः पुष्पं संपूज्य कुङ्कुमार्चनं कुर्यात्. ओम ह्रीं वामाये नमः ज्येष्ठाये नमः रौद्रे नमः काल्ये नमः कलविकरण्ये नमः बलविकरण्ये नमः बलप्रदमन्ये नमः सर्वभूतमन्ये नमः मनोन्मन्ये नमः सचीदेवी नमः स्वाहादेवी नमः स्वर्गादेवी नमः पवर्गादेवी नमः कालगण्डे नमः निर्मन्ये नमः ऋगेदन्ये नमः नारण्ये नमः हृदयदेवी नमः शिरोदेवी नमः सिकादेवी नमः कवचदेवी नमः नेत्रदेवी नमः अस्त्रदेवी नमः कामेश्वर नमः भगमाले नमः नित्यक्लिण्डे नमः वैरुण्डे नमः अग्निवासिनी नमः महामुद्रेश्वर नमः शिवधूरी नमः गरुदे नमः पुरुषुण्डरे नमः नित्ये नमः नीलपतागे नमः विजये नमः सर्वमंगले नमः ज्वालामालिने नमः चित्रे नमः अणिमाय नमः महिमाय नमः गरिमाय नमः महिमाय नमः ईशत्व नमः भुजत्व नमः प्राकाम्ये नमः मुक्त्यै नमः इच्छाय नमः प्राप्ते नमः रामी नमः मागेश्वर नमः ओमाय नमः हट्टवे नमः वाराहि नमः चामुण्डाय नमः लक्ष्मीम्बियाय नमो नमः मंगलगौर्ये नमः नानाविध परिमलपत्र कुङ्कुमार्चन पूजां समर्पयामि धूपम् आघ्रापयामि. दूरहे दुर्वदुर्वन्दं दुर्वदं योगोस्मान् दुर्वदं दुर्वयं वयं दूर्वामहादेवाघ्रापयामि. धूपानन्द दीपं द्रव्यामि अनले मनताम्बूलं अनलो मनन्द्रमाचरणीयं समर्पयामि. कर्पूरनीराञ्जनं दर्शयामि. திருமணமானவர்கள் தாலி கட்டுறப்ப ஒரு மந்திரம் சொல்லணும். தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்ன மந்திரம் தெரியுமா? யார் சொல்லணும்? தாலி கட்டுறவர் சொல்லணும். என்னது? மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே त्वं जीव சரதா சதம். யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? கல்யாண மாப்பிள்ளை சொல்லணும். ஐயர் சொல்லக்கூடாது, சொல்லி தரணும். அப்போ கல்யாணம் பண்ண சொல்லணும். மங்களே மங்களாதாரே மாங்கல்ய மங்கள பிரதே மங்களார்த்த மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா. மங்களே மங்களாதாரே மங்களமாக இருக்கக்கூடிய மாங்கல்யம் மாங்கல்ய மங்கள பிரதே இந்த தாலி குணக்கற்ற மங்களார்த்த மங்களேசி தாலி கட்டுறதா அந்த மங்களத்தால் எப்பவுமே மங்களமாக இருக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். மாங்கல்யம் தந்துனா நேனா இந்த தாலி நான் ஒன்று கட்டுறேன். சதஞ்சீவ சரதான் சுதம் எப்பவுமே தான் சரதம் 100 ஆண்டு காலமும் ஒன்றா இருக்கணும், சேர்ந்து இருக்கணுன்றது தான் இந்த மந்திர அர்த்தம். சரியா? அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும்? காலையிலேருந்து போய் குளிச்சுட்டு இந்த மந்திரம் சொல்லணும். சொல்லாமா? மங்களே, சவுண்ட் கேட்கல, மங்களே மங்களாதாரே மாங்கல்ய மங்கள பிரதே மங்களார்த்த மங்களேசி மாங்கல்யம் தேஹி மே சதா.
இந்த மந்திரத்தை 16 முறை சொல்லணும். எத்தனை முறை? எந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு மனசார எத்தனை எந்திரிச்சு சொல்கிறோமோ அது சீக்கிரமாக கிடைக்கும். ஒரு நாள் சொல்லிட்டு சாமி கிடைக்கலாம் கிடையாது. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மண்டலம் 48 நாள், 3 நாள் பண்ணுறது தான் சிரமம். 3 நாள் தாண்டிச்சுன்னாக்கா அது பழக்கமாயிடும். அதனால தான் 3 சுற்றுங்க, 3 வாட்டி சொல்லின்னு சொல்கிறோம். 3 நாள் தம்புறது தான் கஷ்டம். ஒரு மண்டலம் வந்து 48 நாள். அந்த 48 நாள் முதல்ல நட்சத்திரம், 3 நட்சத்திரம் அஸ்வினி பரண கிருத்திகை. இது தாண்டிட்டோம்னா அடுத்தெல்லாம் வெற்றி தான். அப்போ இந்த மந்திரத்தை மனசார சொல்லிக்குங்க. சரியா? இப்போ மாங்கல்ய தாரணம் நல்லா வேண்டிக்குங்க. கூடி சீக்கிரத்தில் திருமண வயசுல இருக்கக்கூடியவர்கள் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல சுவாமி மாதிரி அம்பாள் மாதிரி பிள்ளைகள் பிறக்கணும். பிள்ளைகள் பிறந்தவர்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கணும், நல்ல வீடு அமையணும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓகே. அப்படியே உட்காருங்க, நமஸ்காரம் பண்ணிக்கங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சுவாமி அம்பாள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு செய்வாங்க. சரியா? அப்படியே உட்காருங்க. இந்த இடத்துல சுவாமி அம்பாள் தான் வந்து பிரதானம். அதனால சுவாமி அம்பாள் சாட்சியாக 2 பேர் இருக்காங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எல்லாரும் தட்டுத்து காமிப்பாங்க. இந்த மங்கள கௌரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க. அப்படி தொட்டு கொடுத்துங்க.
ஓம் श्रीवर्चस्वमायुष्यमारोग्यमावेदा सोपमानं महीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः ॐ सविता वस्ताता सविता पुरस्तात् सवितो धरत्ता सविता धराता सविता नत्सवत्सर्वधालुगम् सविता नो राहदा दीर्घमायुः द्रविणोदा द्रविणहदूरस्य द्रविणोदा स्तरस्य बृहन्नते द्रविणोदा वीरवती मुषं नो द्रविणोद राहदे दीर्घमायुः धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः देवी वाचमजनगन्धदेवाः विस्वरूपापसवो मदन्तीं सानो मन्द्रेश मूर्धन्धहानां धेनुर्वाङ्गस्मान्नपुषुष्टदयितो प्रारम्भ मुहूर्तस्तु मुहूर्तो अस्तु सुप्रतिष्ठितमस्तु कर्पूराज्योतिः प्रत्यक्ष रथदीपं दर्शयामि रथदीपं दर्शयामि दुर्गाविद्महे महादेवा धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् रथदीपं दर्शयामि आचार्य राजा पूजा पुष्प श्रुतेनाः अग्निमूर्ति कुंभे संयोज्य यज्ञेन यज्ञमयन्ति देवाः तानि कर्माणि प्रथमान्यासन् देहनागमहिमान्नसृन्देत्र पूर्वेशाद्य
शन्ति देवाः पार्वती परमेश्वर रामलिंगलोले श्रद्धिकाय नमो नमः आवाक्य आवागन स्थापन सन्निधान सन्निरोधन दिग्बंधन अगवट देवतालत्रय महामुद्रा पंचमुखी योनि मुद्रा व्रतस्य आवाक्य धूपदीप नैवेद्यन्तोष्य धूमाग्रापयामि धूपानन्तरं दीपं द्रवयामि कदलीफलताम्बूलानि